ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா ஒரு குடிச்சிட்டு ரொம்பவுமே அந்த ரெஸ்டாரண்ட்டில் கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்முடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா என்னடா கார்த்திக் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்குற வழிக்குள்ள பார்த்திங்கன்னா பேரர் ரொம்பவுமே கத்த ஆரம்பிக்கிறான். இவன் பண்ண காரியத்துக்கு நான் இவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு தர வேணாம், ஒரு மரியாதை கொடுக்க தெரியாத இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்துருக்கணும், எதுக்காக கையை வச்சுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் கேட்குறேன். சார் அவன் என்ன கேட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது நீங்கள் பேசாதீங்க அப்படின். சரி அப்படி என்னங்க கேட்டான் அப்படின்னு நம்மளுடைய கௌதம் சார் கேட்டது பார்த்தீங்கன்னா, சார் இவனோட ஒய்ஃப் இவனை ஏமாற்றிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் நடிச்சுட்டு இருந்து இப்போ வீட்டை விட்டு துரத்திருக்கான். ஏன் அதே மாதிரி என் ஒய்ஃபும் கையிலையும் கேட்க சொல்கிறான். உன் ஒய்ஃபாவது உனக்கு உண்மையாக இருக்காளா, இல்லை உன் கூட வாழ்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காளா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என் ஃபேமிலி விஷயத்தில் தலையிடுறதுக்கு இவன் யார் அப்படின்ற மாதிரி அந்த பேரர் சொல்கிறாங்க. சரிங்க சார், நாங்கள் அவன் பேசுனது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடா கார்த்தி நீ டிப்ரெஷனில் இருக்கன்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் இப்படி குடிச்சிட்டு அடுத்தவங்க குடும்பத்து விஷயத்தெல்லாம் இழுத்தேன்னு எல்லோரும் சண்டைக்கு தாண்டா வருவாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, உன்னை எவ்வளோ நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் குடிக்கிறதுக்கெல்லாம் எப்படா கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் தாங்க தான் நம்மளுடைய ஜானியெல்லாம் என்னடா கார்த்தி இப்படி பண்ணிட்டியா அப்படின்ட்டு ஆளை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரூமுக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிகரெட்டு, தம்மு இப்படி பார்த்திங்கன்னா சரக்குன்ட்டு ரொம்பவுமே கெட்டு போயிட்டாங்க இந்த கார்த்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார், கார்த்தி இதெல்லாம் உனக்கு தேவையில்லடா, உன் லைஃபே இதுக்கு மேலே தான் நல்லா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி அந்த அஞ்சலி இருக்கிறப்போ உன் வாழ்க்கை நாசமாக போச்சு. இப்போ அவள் போய் அவளால் உன் வாழ்க்கை தான் நாசமாக போகுது. அவளை பற்றி நீ எதுக்காக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் அட்வைஸ் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்தி இல்லைண்ணா என்னால் முடியல, அவளை மறக்கணுன்னா நான் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடைசியில் நம்மளுடைய கௌதம் சார் ஒரு வழியாக பேசி அவனை சரக்கு அடிக்க முடியாத மாதிரி பண்ணுறாருங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி வீட்டை விட்டு வெளியே வந்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த சிந்தாமணி போட்ட ட்ராமாவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி கொடுத்த ஷாக் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நீ கொளுத்திக்கிட்டு சத்தா சாகு, என்னால் சாவியெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மாசிலாமணி அந்த தீப்பெட்டி எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஹைலைட்டாக நாளைக்கான எபிசோடில் இருக்க போகுது. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.